ஏன் சும்மா பிரியங்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நாக்கு அடக்கி பேசு. நான் உன் சீனியர். அதிகம் பேசுன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவேன். இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். நிக்கில் ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்க சாப்பிடணும். நிக்கில் அவமானப்பட்டு வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பிறகு தனக்குத்தானே கோபத்துடன் சொல்லிக் கொண்டான். வா கபீர், நாம ஒரு வாக் போலாம். எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிற பழக்கம் இருக்கு. பிரியங்கா கபீருடன் நட்பை வளர்க்க விரும்பியதால் இருவரும் இரவு நேரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது இளைஞன் ஒருவன் அவர்களிடம் அத்துமீற முயன்றான். அட குரங்கு கையில பூ மாலையா? மேடம், இவனை விட நான் தான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். ஏன் கூட வரீங்களா? கபீர் ஏதாவது சொல்வதற்கு முன் பிரியங்கா இடைமறித்தார். கபீர், இவன் கூட எல்லாம் வம்பு வச்சுக்காத. இவன் விக்ராந்த் சாரோட தம்பி வருண். இவங்க ரொம்ப ஆபத்தான ஆளுங்க. இவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கோமோ அவ்வளோ நல்லது. என்னாச்சு மேடம்? நீங்க சரின்னு சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. டேய், உனக்கு என் தகுதியை காட்டினாதான் நீ அடங்குவ. கபீருக்கு கோபம் தலைக்கேறியது. வருணை பிடித்து கடுமையாக தாக்கத் தொடங்கினார். ராத்திரி நேரத்துல பொண்ணுங்களை பார்த்தா மரியாதை கொடுக்க கத்துக்கோடா. ஏன்னா உன் அம்மாவும் ஒரு பொண்ணுதான். என் அம்மாவை பத்தியா பேசுற? இருடா, இப்போ உனக்கு என் தகுதியை காட்டுறேன். என் பரம்பரை என்ன பண்ணணும்னு உனக்கு காட்டுறேன். இரு. ஐயோ, என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னால நம்ம எல்லாரும் என்ன ஆக்க போறோம்னு தெரியல. பிரியங்கா, இந்த மாதிரி லோக்கல் ரவுடிகளுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.